Good evening student. Today continue the lesson about consumption analysis. Consumption analysisல இன்னைக்கு elasticity of demand தான் பார்க்க போகிறோம். இந்த elasticity of demand elasticity என்னன்னு பார்த்தீங்கனாலே ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கில் வரக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதாவது குவான்டிட்டி டிமாண்ட் கமோடிட்டிஸில் குவான்டிட்டின்னு அளவு, ஓகேவா? அந்த அளவு வந்து தான் ப்ரைஸையே வந்து டிசைட் பண்ணுன்னுட்டு சொல்கிறாங்க. அப்போ எலாசிட்டி டிமாண்டட்ன்னுட்டு சொல்கிறோம். எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு பார்த்தோன்னா லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன் தி டைரக்ஷன் சேஞ்ச் இன் த டிமாண்ட் டியூ டு த சேஞ்ச் இன் தி ப்ரைஸ். அப்போது லா ஆஃப் டிமாண்டுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்னு பார்த்தோன்னா டைரக்ஷன் சேஞ்ச் இன் த டிமாண்டில் சேஞ்சஸ் வந்ததுன்னா டியூ டு சேஞ்ச் இன் த ப்ரைஸ்லேயும் வந்து சேஞ்சஸ் வரும்னு தான் லா ஆஃப் டிமாண்டில் சொல்லியிருப்பாங்க. இட் எக்ஸ்பிளைன் த சேஞ்ச் இன் த டிமாண்ட் டியூ டு தி சேஞ்ச் இன் ப்ரைஸ். அப்போது இதில் வந்து டிமாண்டில் சேஞ்சஸ் வருதுன்னா ப்ரைஸ்லேயும் வந்து சேஞ்சஸ் வரும்ன்றது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்லேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தோன்னா லா ஆஃப் டிமாண்டில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ அதே மாதிரியே இதில் வந்து குவான்டிட்டியில் சேஞ்சஸ் வருதுன்னா ப்ரைஸ்லேயும் சேஞ்சஸ் வரும்ன்றது தான் சொல்லியிருப்பாங்க. சேஞ்ச் இன் குவான்டிட்டி இஸ் டிமாண்டட் டியூ டு த சேஞ்ச் இன் ப்ரைஸ். அப்போ குவான்டிட்டியில் சேஞ்சஸ் வருதுன்னா சேஞ்ச் இன் த ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் வந்ததுன்னா அதை தான் வந்து எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்லுவோம். இந்த எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் தட்ஃபோர் அ டெக்னிக்கல் டேர்ம். இது வந்து டெக்னிக்கல் டேர்மு எக்கனாமிக்ஸில் வந்து சொல்கிறாங்க. எக்கனாமிஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா இதை வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்மு, ஏன்னாக்கா இது வந்து குவான்டிட்டி டிமாண்டுன்னு சொல்லாமல் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னுட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த டிஸ்கிரைப் டு தி டிகிரி ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இந்த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் ஆஃப் த கமாடிட்டி சேஞ்ச் இன் தி ப்ரைஸ். குவான்டிட்டி டிமாண்டில் சேஞ்சஸ் வருதுன்னா ப்ரைஸ்லேயும் சேஞ்சஸ் வரும். இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா திஸ் கால்ட் எஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்டு ஆர் மோர் எலாசிட்டி டிமாண்டுன்னுட்டு சொல்கிறாங்க. மோர் எலாசிட்டினாலும் அதே மாதிரி லெஸ் எலாசிட்டி டிமாண்ட்னாலும் ஒன்று தான். ஆனால் வந்து அதிகபட்சமான எலாசிட்டிக்கு டிமாண்ட் வந்து அதிகமாகிறது, இன்னும் வந்து டிமாண்ட் வந்து ஒரு நார்மல் லெவலில் இருக்கிறது. ஓகே, ஒரு டீ, காஃபி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கூல் ட்ரிங்க்ஸு, எலக்ட்ரானிக் குட்ஸு, சர்வீஸ் அண்ட் ஹேவிங் த எலக்ட்ரானிக் டிமாண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா இது இல்லைனாலும் கொஞ்சம் லக்ஸூரியஸ் குட்ஸ் இல்லைனாலும் வாழ முடியும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில். அதாவது குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்களால கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், அதிகமான பணம் இருக்கணும் ஆனால் வாங்க முடியும். ஆனால் வந்து எப்பயுமே ரொம்ப நீடடான குட்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்குன்றது அத்தியாவசியமான தேவை, டெய்லியும் உங்களுக்கு தேவைப்படுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிசைட் டு தி ஹேவிங் த எக்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா லிட்டில் இம்பேக்ட் டு தி குவான்டிட்டி. இதில் வந்து குவான்டிட்டியில் இருந்து சேஞ்சஸ் வந்தாலும் ப்ரைஸ்லேயும் சேஞ்சஸ் வரும். அப்படி சேஞ்சஸ் வந்தாலும் அதாவது பீப்புள் வந்து அதிகமாக பை பண்ணுவாங்க. ஏன்னாலும் சேஞ்சஸ் வந்தாலும் ப்ரைஸ் அதிகமானாலும் அவங்க குவான்டிட்டி வந்து கம்மியானாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அது அவங்க பை பண்ணி தான் ஆகணும். அதனால நீடட்ஸ். ஸோ இது இஸ் எலாசிட்டி அண்ட் மோர் எலாசிட்டின்னுட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நீடடுன்னு பார்த்தோன்னாக்கா நெசசரி குட்ஸுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எலாசிட்டின்னு பார்த்தோன்னாக்கா எதுனா லக்ஸூரியஸ் குட்ஸு. ஓகே, இது வந்து இன்எலாசிட்டி அண்டு எலாசிட்டி டிமாண்ட் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா the demand commodity is side to the elastic when the quantity of demanded increases a large amount of a little fall in price. லார்ஜ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டியில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எலாசிட்டினா குவான்டிட்டியில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டினா அந்த பொருள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேவா? அளவில் அது அதிகமாகுது. லார்ஜ் அமௌண்ட் டியூ டு தி ஃபால் இன் ப்ரைஸ். இது வந்து ஆனால் வந்து லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்கும், ப்ரைஸில் வந்து ஃபாலோயிங்காக இருக்கும். அமௌண்ட்னாக்கா இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ வாங்குறீங்கனாக்கா மார்க்கெட்டில் போய்ட்டு டொமேட்டோவோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் லிட்டில் ப்ரைஸ்லேயே வாங்கிட்டு வரீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எலாசிட்டின்னுட்டு சொல்லலாம், ஓகேவா? அப்போ வந்து இன்க்ரீஸிங்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அ லிட்டில் ஃபால் இன் தி ப்ரைஸ், கொஞ்சம் கம்மியான விலையிலே வந்து நம்ம வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு டிக்ரீஸிங் பை த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. த லிட்டில் ரைஸ் இன் ப்ரைஸு, அதே வந்து லார்ஜ் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னக்குள்ள ப்ரைஸில் வந்து கொஞ்சமாக ரைஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகுது, இன்எலாசிட்டிக். அதாவது டு பி மோர் சயின்டிஃபிக் அண்ட் எலாசிட்டிக் டிமாண்ட் இஸ் கால்ட் அஸ் அ மோர் எலாசிட்டிக் டிமாண்ட். அப்போ அந்த இடத்துல வந்து மோர் எலாசிட்டிக்
அதனுடைய நீட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமானாலும் அந்த குட்ஸ் வந்து அதில் வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து டிக்ரீஸ் ஆனாலும் குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட்டில் அவங்க வந்து அந்த குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆவாங்க. ஓகேவா? அப்போது இதுதான் வந்து எலாஸ்டிக் அண்டு மோர் எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்டுன்னுட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் பார்த்தோன்னாக்கா there are the 4 types of elasticity of demand. ப்ரைஸ் எலாசிட்டி, இன்கம் எலாசிட்டி, கிராஸ் எலாசிட்டி அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எலாசிட்டி. இதுதான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ப்ரைஸ் எலாசிட்டின்னு எடுத்து பார்த்தோன்னா திஸ் மெயின்லி மென்ஷன் பை தி ப்ரைஸை வச்சு தான் இதனுடைய எலாசிட்டின்னு எடுத்து எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு எடுத்து வருதுன்ட்டு சொல்கிறாங்க. ப்ரைஸ் எலாசிட்டி டிட்டர்மைன் த காமன்லி இஸ் நோன் அஸ் அ எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இன்னிட்டு காமனாக என்னென்னு சொல்கிறோம், எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இன்னிட்டு சொல்கிறோம். ப்ரைஸில் வர சேஞ்சஸை த எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் மெஷர்ட் இன் த ரெஸ்பான்சிவ்னஸ் இஸ் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் சேஞ்ச் இன் தி ப்ரைஸ். இதில் வந்து எலாசிட்டி ஆஃப் டிமாண்டில் வந்து மெஷர் பண்ணக்குள்ள அதனுடைய குவான்டிட்டியில் சேஞ்சஸ் வருதுனாக்கா ப்ரைஸ்லேயும் சேஞ்சஸ் வருதுன்னா அது வந்து ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி சொல்லியிருந்தால் குவான்டிட்டியில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதோ அது வந்து ப்ரைஸில் சேஞ்சஸ் வருதுன்னா அதான் வந்து எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் சொன்னால் அந்த எலாசிட்டி ஆஃப் டிமாண்டு எதில் வருது? ப்ரைஸில். அப்போது ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. இது அந்த ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு தான் உங்களுக்கு ஒரு சிம்பாலிக்கல் மேனராக கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா த ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் காமன்லி இஸ் நோன் அஸ் அ எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ரெஃபர்ஸ் டு தி சென்சிட்டிவ்னஸ் ரெஸ்பான்சிவ்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். எதுனா ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் எடுத்து த டிமாண்ட் இஸ் அ ப்ரொடக்ஷன் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் would be word price elasticity of a demand is equal to எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது? ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் தி குவான்டிட்டி டிமாண்ட். ப்ரொபோர்ஷன்ஸில் சேஞ்சஸ் வருது. ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் தி குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட், ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் த ப்ரைஸ். இபின்னு எடுத்து பார்த்தோன்னா எலாசிட்டி ஆஃப் ப்ரைஸ், அதுதான் வந்து ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சிம்பாலிக்கலாக வந்து இபின்னுட்டு கொடுத்துருக்காங்க. ஈனாலே எலாசிட்டி. ஓகே, இதை தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நியூமரிக்கல் டேர்மில் இதை மாற்றினீங்கன்னா சேஞ்ச், அதாவது டெல்டான்னு சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிவைடட் பை சேஞ்ச் இன் பி இன்ட்டு பி டிவைடட் பை கியூ. கியூன்னு குவான்டிட்டி, பின்னு ப்ரைஸு. ஓகேவா? டெல்டா இதில் வந்து சேஞ்சஸ் வருது. அதனால் இதையும் மல்டிப்ளைஸ் பண்ணோன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இந்த மாதிரி வரும். டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு Q1 minus Q0. டெல்டா பி ஈக்குவல் டு P1 P0 அண்ட் Q1 இஸ் நியூ குவான்டிட்டி. Q1 எடுத்துக்கிறாங்க, நியூ குவான்டிட்டிக்கு எடுத்துருக்காங்க. இந்த தான் வந்து கொடுத்துருக்காங்க. Q0னாக்கா ஒரிஜினல் குவான்டிட்டி, P1 நியூ ப்ரைஸோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தோன்னா P0. நெக்ஸ்ட்டு இன்கம் எலாசிட்டி, வாங்கக்கூடிய சேலரியில் வரக்கூடிய மாற்றத்தினால வரக்கூடிய எலாசிட்டி, அதாவது குவான்டிட்டி டிமாண்டில் வரக்கூடிய வந்து பார்த்தோன்னா இந்த இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. த டிக்ரீஸ் இஸ் responsiveness of the change in the demand in the production as change in the income is known as a elasticity of demand. Formulating the compute to the income elasticity is demand. இதை வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னாக்கா there is a ஒய்னாலே உங்களுக்கு இன்கம் தெரியணும். எலாசிட்டி ஆஃப் ஒய்னு இன்கம், ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி டிமாண்ட் இந்த ப்ராடக்ட் அது டிவைடட் பை ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் தி இன்கம். ஓகேவா? இது ரெண்டுத்துலேயும் சேஞ்சஸ் வருதுனாக்கா நமக்கு என்ன வருது? ஒய்ன்ற வேல்யூ கிடச்சிடும். இது வந்து என்னது? மோர் இன்கம் மீன்ஸ் அண்ட் மோர் டிமாண்ட் அண்ட் வைஸ் வர்ஸா. இது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடாது. இன்கமில் சேஞ்சஸ் வருதுன்னா டிமாண்டில் சேஞ்சஸ் வரும், டிமாண்டில் சேஞ்சஸ் வந்ததுன்னா இன்கமில் சேஞ்சஸ் வரும்னுட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட்டு கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்னது? பர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த ஸ்மால் சேஞ்சஸ் ஆகுனா அனதர் கமாடிட்டி. அதாவது பர்சன்டேஜில் ரெஃபரன்ஸ் டு தீஸ் கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்னது பார்த்தோன்னா பர்சன்டேஜில் சேஞ்சஸ் வருது. இந்த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் கமாடிட்டிஸில் வந்து சேஞ்சஸ் வருதுன்னா இந்த ஸ்மாலர் சேஞ்சஸாக இருந்ததுன்னா அனதர் கமாடிட்டி, அதை இன்னொரு கமாடிட்டி இல்லை வாங்குறாங்கன்னா அது வந்து கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னுட்டு சொல்கிறாங்க. யூஸ்வலி அரைஸ் இன் த கேஸ் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் ஃபார் த குட்ஸ். இன்டர் ரிலேட்டட்னா டீ காஃபின்னுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சமயம் டீ வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு சமயம் காஃபி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
இது இன்டர் ரிலேட்டட் குட், இது இல்லைன்னா இது அவங்க வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இன்டர் ரிலேட்டட் குட்ஸ் சப்ஸ்டியூஷனல் அண்ட் காம்பன்சேஷன் குட்ஸு, ஓகேவா. இது இல்லைன்னா இன்னொரு குட்ஸை வந்து பை பண்ண முடியும். அதுதான் வந்து கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தோன்னாக்கா எக்ஸு அண்ட் ஒய்ன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒரு கமாடிட்டி வந்து எக்ஸ்னா ஒரு கமாடிட்டி ஒய். அப்போது ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் தி ப்ரைஸ் ஆஃப் அ ஒய். ஒயில் வந்து ஒய் கமாடிட்டிஸில் சேஞ்சஸ் வருதுன்னா எக்ஸ் கமாடிட்டி எடுத்துப்பாங்க. அதுவே எக்ஸ் கமாடிட்டியில் சேஞ்சஸ் வருதுன்னா ஒய் கமாடிட்டியில் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் இதுதான் வந்து கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க டிமாண்டே க்ரியேட் ஆகும். அதாவது அவங்க குவான்டிட்டி லெவலும் அதிகமாகும், ப்ரைஸ் லெவலும் அதிகமாகுன்றாங்க. ரெஸ்பான்சிவ்னஸ் இருந்து டிமாண்டட் டியூரிங் த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ப்ரமோஷன் டு எக்ஸ்பிரஸ் டு நோன் அஸ் அ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் டிமாண்ட். இதில் யார் தான் டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் வந்து அட்வர்டைஸிங் எவ்வளோ வந்து ஆட்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு எடுத்து வருதுன்னு சொல்கிறாங்க. குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர்னு எடுத்து ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் த டிமாண்ட் டிவைடட் பை ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, அதே மாதிரி இதில் வந்து சேஞ்சஸ் வருது. சேஞ்சஸ் இன் தி டிமாண்டில் வந்து சேஞ்சஸ் வரும். இந்த டிமாண்டுன்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா குவாண்டம் எவ்வளோ குவாண்டம் அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபான்னுட்டு கொடுத்துருப்பாங்க. ஈன்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு எலாசிட்டி ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு எடுத்து தான் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லெவல் ஆஃப் டிகிரி ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பர்ஃபெக்ட் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருக்குது, பர்ஃபெக்ட்லி இன் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ்லி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்டு ரிலேட்டிவ்லி இன் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட்டு யூனிட்டரி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இன்னிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட், அதாவது எலாசிட்டி ஆஃப் லெவல் ஆஃப் டிகிரி ஆஃப் ப்ரைஸ் லெவல் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா இது இது 5 தான் வந்து சொல்லணும். இந்த வந்து டெஃபினேஷன்ஸ் பார்த்தோன்னா நோன் அஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த டெஃபினேஷன் டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். டிகிரிஸ் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் இஸ் டிமாண்ட் சேஞ்சஸ் இன் தி ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி. ப்ரைஸ் கமாடிட்டியில் சேஞ்சஸ் வருதுன்னா அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா லெவல் ஆஃப் டிகிரி ப்ரைஸ் லெவல் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து பர்ஃபெக்ட்லி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இபின்னுட்டு சொல்லுவோம். இபினாலே பர்ஃபெக்ட்லி எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு தான் வந்து இபின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு இன்ஃபினிட்டின்ற மாதிரி இருக்கும். இன்ஃபினிட்டி முடிவில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோன்னா பியில் வந்து டி வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னாக்கா இபின்னுட்டு பர்ஃபெக்ட்லி எலாசிட்டி இன் டிமாண்ட் சொல்கிறோம். இது வந்து ஹரிசாண்டல் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் இருக்கும் இந்த லைனுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா பர்ஃபெக்ட்லி இன் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இபி 0ன்னுட்டு சொல்லுவோம். இந்த வந்து சிம்பாலிக்கலாக இபி ஈக்குவல் டு 0ன்னுட்டு சொல்கிறோம். இது பர்ஃபெக்ட்லி இன் எலாசிட்டி இது வந்து எலாசிட்டி கிடையாது, டிமாண்ட் எலாசிட்டி கிடையாதுன்னுட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான டயக்ராம் தான் இது. இது வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைனாக இருந்ததுனாக்கா அது வந்து என்னென்னு சொல்கிறாங்க பர்ஃபெக்ட்லி இன் எலாசிட்டி டிமாண்டுன்னுட்டு சொல்கிறோம், ஓகேவா. அதாவது இது வந்து வெர்டிக்கலாக இருக்குது. வெர்டிக்கலில் அதாவது ஸ்ட்ரைட் லைனாக இருந்ததுன்னா வரக்கூடிய இது வந்து பார்த்தோன்னாக்கா பர்ஃபெக்ட்லி இன் எலாசிட்டின்னுட்டு இருக்கும், இன் எலாசிட்டியாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா டின்னுட்டு சொல்லுவோம். டின்னு எடுத்து பார்த்தோன்னா டிமாண்டை, கியூன்னு எடுத்து குவான்டிட்டி, ஓகே, பின்னு எடுத்து ப்ரைஸ் லெவல், குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட்டு இது வந்து கியூ ரிமைன் அன்சேஞ்ச் இன் த டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆஃப் லெவல்ஸ். அப்போ ஒவ்வொரு ப்ரைஸ் லெவல்லையும் பாருங்கள் P1 P2 அண்ட் P3 வரைக்கும் இதெல்லாமே வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன்லேயே வந்து முடியறதுனால இது வந்து பர்ஃபெக்ட்லி இன் எலாசிட்டின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ்லி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாசிட்டினாலே உங்களுக்கு லைன் வந்து ஒரு ஸ்டீப்பர் லைனு ஸ்லோப் லைனாக இருந்ததுனாக்கா அது வந்து எலாசிட்டின்னு சொல்லலாம். கிராஜுவலி இன் ஸ்லோப் இட்ஸ் டிமாண்ட் கர்வ் வந்து பார்த்தோம்னா கிராஜுவலாக ஸ்லோப் கர்வாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தோன்னா ரிலேட்டிவ்லி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதுக்கு உண்டான வேல்யூன்னு பார்த்தோன்னா இபி கிரேட்டர் ஸ்மாலர் 1, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா quantity of 5 to 10 greater than the proportionate change in the price, okay.
நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ்லி இன்எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா இபி கிரேட்டர் தென் ஒன்னுன்ற மாதிரி வரும். தெர் இஸ் அ ப்ரொபோர்ஷன் இபி லெஸ்ஸர் தென் 1 இபி லெஸ்ஸர் தென் 1 இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இபி கிரேட்டர் தென் 1 இருக்கும். இபி கிரேட்டர் தென் 1 இபி ஸ்மாலர் தென் 1 இருக்கிறது, அதாவது லெஸ்ஸர் தென் 1 இருந்ததுனாக்கா இது வந்து பார்த்தோன்னா இபி லெஸ்ஸர் தென் 1 வென் தேர் இஸ் அ ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் த டிமாண்ட் ப்ராடக்ட். இதில் வந்து ஸ்டீப்லி ஸ்லோப்பு ஸ்டீப்பர் லைனாக இருந்திருக்கும். அதே மாதிரி ஸ்லோப் லைனாக இருந்ததுனாக்கா அது வந்து என்னென்னு சொல்கிறாங்களா ரிலேட்டிவ்லி இன்எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னுட்டு சொல்லலாம். இது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா Q0லேருந்து Q1, அதேமாதிரி P1லேருந்து P2 இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுனால இது வந்து ஸ்டீப்பர் லைனாக இருக்குது. அந்த ஸ்டீப்பர் லைன் ஸ்லோப்புன்னு எடுத்து இன்எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், ரிலேட்டிவ்லி இன்எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட்டரி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் பாருங்கள். இபி ஈக்குவல் டு 1 ரெண்டுமே சேம் லெவலில் இருந்ததுன்னா அது வந்து யூனிட்டரி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் சொல்கிறாங்க. இதில் வந்து Q0 Q1 அதாவது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னுட்டு சொல்லுவோம். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு எடுத்து பார்த்தோன்னா இந்த லைனை தான் வந்து ரெக்டாங்குலர், இது வந்து ஸ்டீப்பர் லைனாகவும் இல்லாமல் ஸ்லோப் லைனாகவும் இல்லாமல் ஒரு கோவ் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதனால தான் இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா லைனுன்ட்டு சொல்கிறோம். இது வந்து பார்த்தோன்னாக்கா யூனிட்டரி எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னுட்டு சொல்லுவோம். அதனால தான் இது ஈக்குவலண்ட்டாக இருக்கும். P0லேருந்து Q0க்கு சேமாக இருக்கும். அதே மாதிரி P1லேருந்து Q1 வரைக்கும் சேமாக இருக்கும். அதனுடைய லைன் பார்த்திங்கன்னா டிமாண்ட் கர்வ் வந்து சேமாக இருக்கிறதுனால இது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். எலாசிட்டி ஆஃப் ப்ரைஸ்க்கும் ஈக்குவல் டு 1க்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா லைனுன்னு சொல்லுவோம். ஓகே, இதனுடைய டேப்லர் காலம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்படியே டேப்லர் காலமாக கொடுத்துருப்பாங்க. டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொடுத்துருந்தாங்களா இன்ஃபினிட்டி, இபி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு இபி 0 இபி ஈக்குவல் டு 1 இபி ஸ்மாலர் தென் 1 அண்ட் இபி கிரேட்டர் தென் 1ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்களே. இது வந்து பர்ஃபெக்ட் எலாசிட்டி, பர்ஃபெக்ட்லி இன் எலாசிட்டி, யூனிட்டரி எலாசிட்டி, இன் எலாசிட்டி அண்ட் எலாசிட்டி. இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்ன்றத பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அதாவது சேஞ்ச் இன் டிமாண்ட் இன்ஃபினிட்டி அட் த கிவன் த ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு டிமாண்ட் சேஞ்ச் இன் தி வாட் எவர் த சேஞ்ச் இன் தி ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா டெல்டா Q ஈக்குவல் டு பர்சன்டேஜில் சேஞ்சஸ் வருது. அந்த பர்சன்டேஜ் எதில் சேஞ்சஸ் வருதுன்னு பார்த்திங்கனாக்கா டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா Pயில் தான் இந்த பர்சன்டேஜில் வந்து சேஞ்சஸ் வரும்ன்ட்டு சொல்கிறாங்க. தெர் இஸ் அ டிப்ரிசியேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஹரிசாண்டலாக இருக்கிற லைன் பார்த்தோன்னா பர்ஃபெக்ட்லி எலாசிட்டியாக இருந்தது. வெர்டிக்கல் லைனாக பார்த்தோம்னாக்கா பர்ஃபெக்ட்லி இன் எலாசிட்டி. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு அடுத்து இது தான், அது வந்து யூனிட்டரி இன் எலாசிட்டி. ஸ்டீப்பர் லைனாக இருந்தது பார்த்திங்கனாக்கா இது தான் ஸ்டீப்பர் லைன் வந்து பார்த்திங்கன்னா இன் எலாசிட்டிக்கு, அதாவது ரிலேட்டிவ்லி இன் எலாசிட்டிக்கு சொன்னோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்டர் லைனுன்னு எடுத்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தது தான் எலாசிட்டி, ரிலேட்டிவ்லி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஃப்ளாட்டர் லைன். ஓகே, இதுதான் வந்து இந்த டேபிள் இது தான் வந்து டேப்லர் காலமாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிமாண்ட் ஆஃப் அ எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் பாருங்கள். எதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணும் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்? இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் அ சூட்டபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா this proportion of a consumer income, then number of users of a commodity, complementary between the goods. Next time இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எலாசிட்டின்னு எடுத்து இருக்குது. அவைலபிலிட்டி அண்ட் சூட்டபிலிட்டி, ஒரு ப்ராடக்ட்டை அவைலபிலிட்டி அண்ட் சூட்டபிலிட்டியாக இருக்கா, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா தெர் இஸ் அ ப்ரைஸ் இந்த ப்ராடக்ட் இன்க்ரீஸிங் த பையர்ஸ் வந்து சூட்டபிலிட்டி, அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா அந்த ப்ரைஸ், அதான் வந்து அவைலபிலிட்டி அண்ட் சூட்டபிலிட்டின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் த ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் அ லார்ஜர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரப்போர்ஷனேட் ஆஃப் கன்சியூமர் இன்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெண்டிங்ஸ், அதாவது கன்சம்ஷன் எடுத்து இருக்கணும்ன்றது தான் வந்து இந்த ப்ரப்போர்ஷனேட் ஆஃப் அ கன்சியூமர்ஸ் இன்கம் ஸ்பெண்டிங் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. த ஸ்மாலர் ப்ரப்போர்ஷனேட் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன்கமாக இருந்ததுன்னா த ஸ்பெண்டிங் த particular commodity is as a x. The price of velocity of demand வந்து பார்த்தோன்னா y, x will be smaller. Okay, take an example to the salt. Salt வந்து எடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளாக. The people spend in the very small proportions and there is a income in the salt.
கம்மியான சேலரி இருந்தாலும் அவங்களால சால்ட் வாங்க முடியும். ஹென்ஸ் சால்ட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் எலாசிட்டி ஆஃப் அ டிமாண்ட். எலாசிட்டின்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லாருமே வாங்கக்கூடிய பொருளாக தான் இருக்கும், அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருளாக தான் இருக்கும். கம்மியான சேலரி இருந்தாலும் அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஒரு சால்ட்டுன்னு எடுத்து. இன்எலாசிட்டின்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஹை, அவங்களால வாங்கிறதுக்கு முடியாது. ஓகேவா, அது மாதிரி இருக்கிற பொருள். அப்போது ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் கன்சம்ஷன் வந்து ஸ்பெண்டிங், இதை வச்சு வந்து டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ், அதாவது எலாசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு எடுத்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் யூசஸ் ஆஃப் கமாடிட்டி, என்னென்ன கமாடிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தெர் இஸ் அ கமாடிட்டி யூஸ் இன் த கிரேட்டர் நம்பர் ஆஃப் யூசஸ், ப்ரைஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ லார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், யூசஸ் ஆஃப் பட்டர், மில்க் கர்டு, கீ மேக்கிங், ஐஸ்கிரீம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு மில்க் ப்ராடக்ட் ப்ராசஸில். மீன்ஸ் தேர் இஸ் அ ஸ்மால் ஃபால் இன் த ப்ரைஸ் இந்த வில் பி temperate in its consumption is a milk and purpose. அப்போ அவங்களுக்கு எந்த அந்த மில்க் வந்து என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் யூசஸ் ஆஃப் கமாடிட்டி. அந்த ஒரே ஒரு கமாடிட்டி தான், அதாவது மில்க்குன்ற ஒரு கமாடிட்டி தான் அந்த ப்ரைஸ் எலாசிட்டியில் வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதாவது நம்பர் ஆஃப் யூஸ் ஆஃப் கமாடிட்டி, இதுதான் வந்து நம்பர் ஆஃப் யூசஸ் ஆஃப் கமாடிட்டின்னு சொல்லணும். காம்ப்ளிமெண்ட்ரி பிட்வீன் த குட்ஸ், அதாவது பெட்ரோல், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னா அதை காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே ஆயில்ஸ், பெட்ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா லூப்ரிகேஷன்ஸ் யூஸிங் த ரன்னிங் ஆட்டோமொபைல்ஸ், லூப்ரிகேஷன்ஸ் ஆயில்ஸ் இஸ் reduce to the demand and lubrication oil. அப்போது காம்ப்ளிகேஷனாக ஒரு குட்டு அடுத்து இல்லாமல் அந்த குட்ஸை மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னா அது ப்ரைஸ் இன்எலாசிட்டின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் குட்ஸுன்னு அடுத்து இல்லாமல் இன்னொரு குட்ஸ், அந்த குட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஆட்டோமொபைல்ஸ்னால் அதுக்கு உண்டான குட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஆயில்னால் அந்த ஆயில் தான் யூஸ் பண்ண முடியும்ன்றது தான் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு நோட் காம்ப்ளிகேஷன் குட்ஸுன்னுட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டைமில் வந்து பார்த்தோம்னா த லாங் ரன் த ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் மெனி குட்ஸ் வில் லார்ஜ். அப்போ ஒவ்வொரு குட்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டைம் பீரியட்னு எடுத்து இருக்குது. அது லாங் பீரியடாக இருக்கலாம், இல்லை ஷார்ட்டஸ்ட் பீரியடாக இருக்கலாம். தட்ஸ் டிஸ்கவர் ஆர் இன்வென்ட், அதாவது டிஸ்கவர் ஆனால் இன்வென்ட் பண்ணுறாங்க. டிஸ்கவர்னு புதுசாக வந்து கண்டுபிடிச்சதை திரும்பி டிஸ்கவர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்வென்ஷன் பண்ணுறது. ஓகேவா, அது ரெண்டும் வந்து therefore the demand of generally more velocity of long run in the short run. The short run is beginning to the new to the substitution of a difficult. அப்போது இந்த டைம் என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வெலாசிட்டியை பொறுத்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் அதிகமாக பண்ண முடியும்னா லாங் ரன். ஷார்ட் ரன்னை விட லாங் ரன்னில் அதிகமான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நியூ டெக்னாலஜிஸை கண்டுபிடிக்க முடியும், அதாவது டிஸ்கவர் பண்ண முடியும், இன்னும் இன்வென்ஷன் பண்ண முடியும்னுட்டு சொல்கிறாங்க. ஸோ டைம் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டு த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அ வெலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் அ வெலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் பாருங்கள். பர்சன்டேஜ் மெத்தட், அதாவது 3 மெத்தட் இருக்குது. பர்சன்டேஜை வச்சு மெஷர் பண்ணுறது டோட்டல் அவுட்லே மெத்தடுன்னு சொல்லுவோம், ஜாமெட்ரிக்கல் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் மெத்தடுன்னுட்டு பாருங்கள். பர்சன்டேஜ் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஈன்னு எடுத்து பார்த்தோம்னா எலாசிட்டி ஆஃப் ப்ரைஸு ஈக்குவல் டு டெல்டா கியூ டிவைடட் பை டெல்டா பி. இது வந்து பி அண்ட் கியூன்னு எடுத்து பார்த்தோம்னா இதனுடைய பர்சன்டேஜ் மெத்தடோடைய ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ மெத்தடு, இந்த மெத்தடை தான் வந்து, அதாவது பர்சன்டேஜ் மெத்தடை இன்னொரு மெத்தடில் சொல்லலாம், அதாவது ரேஷியோ மெத்தட். ரேஷியோனாலே உங்களுக்கு தெரியும் பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜில் நம்ம அலோகேட் பண்ணுறோன்னா அது வந்து பர்சன்டேஜ் மெத்தட் ஆர் ரேஷியோ மெத்தட் சொல்கிறோம். இபி இது வந்து பார்த்திங்கனாக்கா பர்சன்டேஜ் டெல்டா கியூ டிவைடட் பை பர்சன்டேஜ் டெல்டா பி. கியூன்னு எடுத்து தெரியும், கியூன்னு எடுத்து குவான்டிட்டி, பின்னு எடுத்து ப்ரைஸு, இதை மெஷர் பண்ணுறாங்க. அப்போது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த டிமாண்ட், பர்சன்டேஜில் டெல்டானாலே ஞாபகம் வச்சுக்கோங்க சேஞ்சுன்னு அர்த்தம். அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் டிமாண்ட், ஓகேவா, குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ப்ரைஸ். ஓகே, அதாவது டிமாண்டுன்னு எடுத்து வந்து குவான்டிட்டி அல்லனா டிமாண்டுன்னு சொல்லலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு டோட்டல் அவுட்லே மெத்தட் பாருங்கள். இது வந்து மார்ஷல் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் elastic and elastic or inelastic is extended to the exchange in total outlay consumption of a revenue of a firms. அப்போது டோட்டலாக எவ்வளோ தூரம், அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் எவ்வளோ தூரம் இருந்திருக்கு, டோட்டல் அவுட்லே ஆஃப் மெத்தடு, அதுதான் வந்து டோட்டல் அவுட்லே மெத்தடுன்னு சொல்லுவோம். ஒரு ஃபார்ம் வந்து எவ்வளோ தூரம் வந்து கன்சியூமர் அண்ட் டோட்டல் ரெவன்யூ வந்து கிடச்சிருக்கு கன்சியூமர்கிட்டேருந்து, அது எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டோட்டல் அவுட்லே மெத்தடுன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது எலாசிட்டியாக இருக்கலாம், இல்லை இன்எலாசிட்டியாகவும் இருக்கலாம். டோட்டல் ரெவன்யூ பார்த்திங்கனாக்கா ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி சோல்டு. இவ்வளோ ப்ரைஸோ எவ்வளோ தூரம் குவான்டிட்டிஸ் வந்து கன்சியூமருக்கு வந்து சோல்ட் பண்ணியிருக்கோம், சோல்டுன்னுக்குள்ளே விற்றுருக்கோன்னுட்டு தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா டிஆர்னாக்கா டோட்டல் ரெவன்யூ, பின்னுட்டு ப்ரைஸு, குவான்டிட்டி, பி இன்ட்டு கியூ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அவுட்லே மெத்தட். அப்போது இன்டூன்னு எடுத்து வந்ததுன்னா உங்களுக்கு டோட்டல் அவுட்லே மெத்தட் வந்துடும். பர்சன்டேஜ்னு எடுத்து ரேஷியோ மெத்தட். பர்சன்டேஜ் மெத்தடுன்னு பார்த்திங்கனாக்கா பர்சன்டேஜில் வர்றது, அதாவது ரேஷியோ மெத்தடுன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டல் அவுட்லே மெத்தடுக்கு தான் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 150, 125, 175 இதெல்லாம் வந்து ப்ரைஸு. குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் எவ்வளோ தூரம் குவான்டிட்டி வந்து டிமாண்டடாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3, 4, 5, 6 3லேருந்து 4, 5, 6 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டோட்டல் அவுட்லேயில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இன்டூ பண்ணிக்க வேண்டியது தான். 150 ப்ரைஸ் விற்றுன்னா 3 குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டட், அதாவது 3 பொருள் வந்து வாங்குறாங்க, பை பண்ணுறாங்கன்னா அதை வந்து இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம எடுத்தோம்னா டோட்டல் அவுட்லே மெத்தடுன்னு எடுத்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 125 இன்ட்டு ஓகேவா, அதே மாதிரி 100 இன்ட்டு 5, நெக்ஸ்ட் 75 இன்ட்டு 6 450. அப்போது இதில் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் 450, 500. இது வந்து பார்த்திங்கனாக்கா இட்ஸ் இதை விட 450 விட 500 கிரேட்டராக இருக்குது. அப்போது எலாசிட்டின்னு எடுத்து பார்த்திங்கன்னா greater 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இது ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 500 ஈக்குவலண்ட்டாக இருக்குது டோட்டல் அவுட்லே மெத்தட் செகண்ட் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் காலமில் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எலாசிட்டியை விட 1 எடுத்து ஸ்மாலஸ்ட்டாக லெஸ்ஸர் தென்னாக இருக்குன்ட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து 500 எடுத்து எலாசிட்டி 450 எடுத்து கம்மியாக இருக்குது, அதாவது 500 விட கம்மியாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அப்போது ரெசிடென்ட் 1. ஓகே, இதுதான் வந்து டேப்லர் காலம் ஆஃப் டோட்டல் அவுட்லே மெத்தட். ஓகே, அடுத்தது பாயிண்ட் ஆர் ஜாமெட்ரிக்கல் மெத்தடுன்னுட்டு சொல்லுவோம். பாயிண்ட் ஆர் ஜாமெட்ரிக்கல் மெத்தடுன்றதுக்கு இதுக்கு ஒரு டயக்ராம் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணுறீங்க, அடுத்தது மல்டிப்ளைஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுலேயும் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ராவாக டயக்ராம் போடுற மாதிரி இருக்கும். இதில் டேப்லர் காலம்னா இல்லை டயக்ராம். ஓகேவா, பாயிண்ட் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் டயக்ராம் மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வென் டிமாண்ட் கர்வ் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். டிமாண்ட் கர்வ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், சைட் பை லைனாக இருக்கும், சைட் பை லைனராக இருக்கும். லைனருன்னுக்குள்ளே இந்த மாதிரி லைன்ஸாக இருக்கும். அதாவது ஜாமெட்ரிக்கல் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து பார்த்தோன்னா ஷோன் இந்த ரேஷியோஸ் செக்மெண்ட்ஸில் ரேஷியோ எவ்வளோ தூரம் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது இந்த டேப்லர் காலம் வச்சு தான் இந்த டயக்ராம்ன்ற மாதிரி இருக்கும். ரேஷியோ வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அடுத்த இந்த டயக்ராமில் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். தெர் இஸ் அ லைன் டு ரைட் டு லெஃப்ட்டு பர்டிகுலர் பாயிண்ட்டாக இருக்கும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு உண்டான பர்டிகுலர் பாயிண்ட்டை மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கிறது இந்த பாயிண்ட் ஆர் ஜாமெட்ரிக்கல் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் எலாசிட்டின்னுட்டு சொல்கிறோம். பாயிண்ட் எலாசிட்டி பாருங்கள், லோ செக்மெண்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ், நெக்ஸ்ட்டு பிலோ த கிவ் பாயிண்ட் டிவைடட் பை அப்பர் செக்மெண்ட் ஆஃப் அ டிமாண்ட் கர்வ் அபோவ் த கிவன் பாயிண்ட். ஓகே, அப்போது லோவர் செக்மெண்ட்டுக்கும் அப்பர் செக்மெண்ட்டுக்கும் உள்ள டிமாண்ட் கர்வை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த பாயிண்ட் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் பாயிண்ட் எலாசிட்டி மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் எலாசிட்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் குவான்டிட்டி ப்ரைஸ் அப்பர் எலாசிட்டி ஆஃப் செக்மெண்ட்டுன்னு பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வரக்கூடியது அப்பர் எலாசிட்டி செக்மெண்ட், இது வந்து லோவர் எலாசிட்டி ஆஃப் செக்மெண்ட்.
இப்போ வந்து லெஸ் தென்லேருந்து இங்கே லெஸ் தென்லேருந்து தான் ஈக்குவலண்ட்லேருந்து நமக்கு ஹையஸ்ட்டாக போகுது கிரேட்டர் தென் வரைக்கும். அப்போ இது அப்பர் எலாசிட்டின்னுட்டு சொல்கிறோம். இபி இது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் கியூ பிஎஸ்ன்னுட்டு சொல்கிறோம். இதில் வந்து இபி கிரேட்டர் தென் 1, நெக்ஸ்ட்டு இபி ஈக்குவலண்ட் 1, நெக்ஸ்ட்டு இபி ஸ்மாலர் தென் 1. இதுதான் வந்து இது வந்து அப்பர் செக்மெண்ட், இது வந்து லோவர் செக்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இபி ஈக்குவல் டு எல் டிவைடட் யூ. எல்லுன்னு எடுத்து பார்த்தோன்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த லோவர் செக்மெண்ட். அதே மாதிரி யூன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் செக்மெண்ட். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க. இபி ஈக்குவல் டு எல் டிவைடட் பை யூன்னு லோவர் செக்மெண்ட் அண்ட் அப்பர் செக்மெண்ட். இதை பாயிண்ட் அவுட் பண்ணது தான் வந்து பார்த்தோன்னாக்கா பாயிண்ட் ஆஃப் அ ஜாமெட்ரிக்கல் எலாசிட்டி என்னட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இம்பேக்ட்ஸ் ஆஃப் அ எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.